வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பைபிளில் ஒரே ஒரு சாப்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு அதிகாரத்திலிருந்து. லூக்கா என்னும் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, லூக்கா 24 13 16 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அன்றைய தினமே இந்த வேர்டை சர்ச், இந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். தட் சேம் டே அப்படின்னு தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்டே அதுதான், அன்றைய தினமே என்ற வேர்டு தான் முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அவர்களில் 2 NLT கூட, அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போறாங்க. ஆமென். 2 சீஷர்கள் ஃப்ரம் ஜெருசலேம் டு எம்மாவூஸ். ஆமென். ஜெருசலேமிலிருந்து எம்மாவு ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. அது என்னைக்குன்னு கேட்டா, அன்றைய தினமேன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் அர்த்தம் இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே. மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இயேசுவினுடைய பாடுகள், அவர் அடித்து துன்புறுத்தி கொல்கொதா மலையில் கொண்டு போய் அவரை சிலுவையில் ஆணி அடித்து அவரை சித்திரவதை பண்ணி அவர் எப்படிலாம் அவரை துன்புறுத்தினாங்க, அவர் எப்படி ஜீவனை விட்டார், அவர் எங்கே அடக்கம் பண்ணினாங்க, அந்த மரணத்துக்குரிய விஷயத்தை இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, இவர்கள் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில், ஆமென், 2 பேர் சம்பாஷிக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அங்க ஆண்டவர் வருவார். அது ஸ்டூபிடிட்டியா இருந்தா சைத்தான் வருவான். So be mindful about what you're talking about in both. 2 பேர் நீங்க பேசும்போது நீங்க நல்லா, பைபிள் தெளிவா சொல்லுது, அங்கு தேவனே இறங்கி சத்தத்தை கேட்கிறாராம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், and they talked and discussed these things, Jesus himself suddenly அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நீங்க ஆண்டவரை பத்தியும் வேதத்தை பத்தியும் அவரை பத்தி நீங்க 2 பேர் உட்கார்ந்து நீங்க பேசும்போது அங்க ஆண்டவர் இறங்கி வராராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வர வைக்கிறதுக்கு ஜபம், துதி, ஆராதனை, உபவாசம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பைபிள் நமக்கு சிம்பிளா ரெஃபர் பண்ணுது. என்னன்னு கேட்டாக்கா, ஒரு 2 பேர் உட்கார்ந்து அவர் எப்படியாக நமக்கு பாடுபட்டு நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார் அப்படின்ற சத்தியத்தை நம் தியானிக்கும் போதே அவர் அங்க நடுவில் நிற்கிறாராம். அவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. ஸோ இத்தனை நாள் உபவாசம் போட்டதான் அவர் அந்த அறையில் தோன்றி அவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் பிப்ளிக்கலா உங்களுக்கு சொல்றேன், ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், அவர் இறங்கி வர வைக்கணும்னா ஒண்ணு தான், அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நீங்க பேசி இதெல்லாம் எனக்காக செஞ்சார். ஆமென். அவங்க பேசணும் நோக்கம் வேற, ஆனா நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழமா பேசும்போது, அவங்க பேசினது ஒரு மேலோட்டமா பேசினதுனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் அவர் அறியாதபடி அவர்களுடைய கண்கள் என்னவா இருந்ததாங்க, மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஏன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அவங்க ஒரு அவுட்டர் லைன்ல பேசுறாங்க, ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கறாங்க. நல்லா கேளுங்க, இவங்க பேசுற விஷயம் எப்படி தெரியுமாங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி துன்புறுத்தினாங்க, அவர் எப்படி சிலுவையில் அடிச்சாங்க, அவர் எப்படி கொன்னுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இது என்னைக்கு தெரியுமாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தா அன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள், இன்னைக்கு பைபிள் படிக்கிற நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படாததற்கு காரணம் சரியான வார்த்தையின் வெளிச்சம் இல்லாததுனால தான் இன்னும் கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்கள் இயேசுவை காண முடியவில்லை. They cannot see Jesus. Amen. Because there is no revelation in the word. வார்த்தையினுடைய வெளிச்சம், வார்த்தையில் இருக்கிற மறைப்பொருள், வார்த்தையில் இருக்கிற சத்தியம் அவர்களுக்கு புரியாததினாலே தாங்கள் வணங்குகிற, தாங்கள் ஆராதிக்கிற தேவனை அவர்களால் காணக்கூட முடியவில்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. 15 சொல்லுது, இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட செஞ்சாரா, கூடவே நடக்கிறாராம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூடவே வரார், ஆனால் நம்ம அவர் யாருன்னு நமக்கு இன்னும் சரியா தெரியவே இல்லை. அதனாலதான் நம்ம இன்னும் இப்படி இருக்கிறோம். பாருங்க, வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை, தடுமாற்றங்கள் காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த சீஷர்கள் மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க இயேசு மரிச்சதை குறித்து கவலைப்பட்டு பேசிட்டு வராங்க.
ஆனா அன்னை தினமே போது அன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்துட்டார். அவர் நீ மரிச்சதை பத்தி கவலைப்பட்டு அவர் இப்படி அடிச்சாங்க கொன்னாங்க இதெல்லாம் ட்ரூ. ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய காலம் அல்ல. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு எழுந்து நாம் தேசம் எங்கும் சொல்லி அந்த மகிமை தேசங்களில் விளங்க பண்ணுகிற காலங்களில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் சபை நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இட் வாஸ் ஹிடன். அவர் மறைக்கப்பட்டிருந்தார், காண முடியவில்லை. 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமென், பேசிட்டே வரார். டோட்டல் சப்ஜெக்ட் மத்தேயு அதே லூக்கா 24:17-18 வரைக்கும் இப்போ நம்ம சம்பவங்களை வாசிக்க போறோம். பாருங்க, நல்லா பாருங்க. பைபிள் நீங்க அழகா படிக்கணும். இயேசு அவர் நோக்கி சொல்றாரு, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க என்னவா இருக்கிறாங்க? They are so sad. Why? Jesus died, but Jesus rose on the same day. இயேசு உயிரோடு எழுந்தார். ஆனா அவங்க துக்க முகம். ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டா, our God is a listening God. ரெண்டு பேர் பேசும்போது கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, good God. அவர்களில் ஒருவனாகி கிளியோபாஸ் சொல்றாரு, என்ன பேசிக்கிறீங்கன்னு இயேசு கேட்கிறார். என்ன ஒரே அப்படி இருக்கிறீங்கன்னா சொல்றேன். அதுக்கு சொல்றாங்க பாருங்களேன், இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியனாய் இருக்கிறீரோ. இயேசு அடையாளம் தரல. இயேசு கூடவே வரார், பிசிக்கலா வரார் ஆண்டவர். ஆனா அடையாளம் தெரியறத விட்டு எருசலேமில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவர் தான் ஹீரோவே. ஹல்லேலூயா. ஐ எம் கமிங் பேக்னு வந்துட்டார் அவரு. ஆனா இன்னும் அவர் யாருன்னே தெரியாமலே அவர் கூடவே நடந்து போறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் அநேகர் இந்த பூமியில உண்டு. தாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் யார் என்ற அந்த நாலேஜ் இல்லாமலே அவங்க இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு நான் நம்புறேன், நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில இங்க உட்கார்ந்து சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்குமே ஆண்டவர் இன்னைக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கணும். உங்க உள்ளான ஆவிக்குரிய மனித கண்ணை கர்த்தர் திறந்து விடணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அப்பதாங்க வசனத்தின் மூலமா நம்ம இயேசுவை காண முடியும். அவர் கேட்கிறார், என்ன விஷயம் என்ன விஷயம் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுவார். அவர் ஆமென். என்ன 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 நடந்தது அப்படின்னு கேட்கிறார். நசரேயனாகிய இயேசு குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் எல்லாரும் இந்த ரோம அரசாட்சியிலிருந்து எங்களை காப்பாற்றுவார் நாங்களாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அது நடக்காமே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இப்ப அவரும் செத்து போயிட்டாரு. இடான்றாங்க. எங்க நம்பிக்கைலாம் போச்சு அப்படின்றாங்க. அதனாலதான் அவங்க கண்ணுக்கு இயேசு தெரியல. சிலரோட கண்களுக்கு இன்னும் இயேசு தெரியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, சத்தியம் புரியல, சத்தியம் தெரியல, சத்தியத்தின்படி நடக்கல. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த, நல்லா கேளுங்க, எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அஸ்டானிஷ் அப்படின்றார் அவர். எங்களை மறல வச்சிட்டாங்க. நாங்க எங்களையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இயேசு உயிரோடு இருக்கிறான்னு எங்களுக்கு சொன்ன உடனே நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். நாங்க அப்போது எங்களிலே சிலர் போய் கல்லறை கிட்ட போய் ஸ்திரீ சொன்னபடியே பார்த்தாங்க. அங்க அவரை என்ன செய்யல, காணல. ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, காணவில்லை. அப்போ கூட பாருங்க, காணவில்லைன்னா சொல்றாங்களே கண்டி, அதை இன்னும் விசுவாசிக்கவே. அப்ப பாருங்க, பைபிள் தெளிவா சொல்லுது. 24 அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிக்கும் போது, இப்ப படிங்க, இப்ப புரியும் உங்களுக்கு.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லிசன், மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆமென். அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் கலிலேயாவில் இருந்தபோது என்ன சொன்னார்? அவர், நான் புறஜாதி கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவையில் அடிப்பாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னாங்களே, இயேசு சொன்னார்ல, அதை நினைவு கூர்ந்தீங்களான்னு கேட்கிறார் அவர். அதை ஞாபகப்படுத்தி பாருங்கன்றார் அவர். ஆமென். உடனே பைபிள் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, பைபிள் தெளிவா சொல்லும், வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி வாக்குத்தத்தங்கள் என்ன நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க தாயின் கருவில் பொருத்தும் போது என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தம், அனுதினமும் வாக்குத்தத்தம், அவ்வப்போது வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. மறந்துட்டு நாம சும்மா அப்படியே பைபிள் தூக்கிட்டு சுத்துறதுக்கு அல்லங்க. வாக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து அவர் சமூகத்தில் நின்று, எனக்கு அதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வசனமே நான் தாயின் கருவில் இருக்கும் போது உங்க வார்த்தை தான் என்னை உருவாக்க சென்றார் அவர். உங்க வசனம் தான் என்னை உருவாக்க சென்றார் அவர். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 சுதந்தரித்த மனிதன் தாவீது. ஆமென். நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும். ஆமென். அப்போ இந்த அம்மாங்க சொல்லி கேட்ட அந்த 2 பேரும் நம்பாம, ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, நம்பாம எம்மாவுக்கு போறாங்க. எங்க இருந்து? எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போறாங்க. போற வழியில அவருடைய சிலுவையின் மரணத்தை குறித்து பேசிட்டு போறாங்க. அவர் அடிச்சிட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க, நாங்க அவரை நம்பி இருந்தோம். ஆமென். ஆனா அவருக்கு இந்த நிலை வந்துடுச்சு, எங்களை மீட்டு ரட்சிப்பாரு, இந்த ரோம அரசாங்கத்தில் எங்களை காப்பாற்றுவார்னு நாங்க நம்பிக்கையா இருந்தோம். ஆனா இப்ப அவர் இல்லை அப்படின்னு ஒரு கவலை. ஏன் தெரியுமாங்க? இந்த ஸ்திரீகளுக்கும் இந்த 2 பேருக்கு சீஷர்களுக்குள்ள வித்தியாசம், அவர்கள் வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள், இவர்கள் வசனத்தை மறந்தார்கள். வசனத்தின் வெளிச்சம் இல்லை, கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு மாமிச கண் நமக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அதை விட உள்ளான மனுஷ கண் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். உள்ளான மனிதனுடைய கண்கள், ஆவிக்குரிய மனிதனுடைய கண்கள் நல்லா இருந்தா தான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அந்த பைபிள்ல சொன்ன எதுவுமே உங்களுக்கு புரியாது. இது எல்லாமே பரலோக தேவன் பரலோக ஞானத்தை கொண்டு எழுதின வார்த்தைகள் எல்லாமே. இதை எவருமே தனிப்பட்ட ஞானத்தால் ஒரு மனுஷனும் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை ஒரு மனிதனுக்கு இருந்தால் ஒழிய ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இவங்க 2 பேர் என்ன செய்யல? நம்பல. 24ஆம் வசனத்துல சொல்றாங்க, எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ, அங்க என்னங்க சொல்லியிருக்கணும்? அவரோ உயிர்த்தெழுந்தார் சொன்னா பரவாயில்ல, அவரையோ அப்படின்னா அவரை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க இயேசுவை. ஹல்லேலூயா. இவனுங்களை கிட்னாப் பண்ண எம்மா ஒரு போற வழியில, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நடந்து போறாங்க. இயேசு கூடவே வராரு. பாத்தீங்களாங்க, இயேசு பார்க்க முடியல. இயேசு எப்ப பார்க்க முடியும்னு சொல்றேன் பாருங்களேன். 25ல இருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த. ஆமென். மந்தன்ற வார்த்தைக்கு லேசின்ற அர்த்தம். லேசி, ஸ்லோ. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஸ்லோவா. ஆமென். மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி
மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன செஞ்சாரா? அவர் நல்லா கேட்டுக்கோங்க, அவர் பைபிளை கையில் எடுத்து தோராவ, ஆமென், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், சாமுவேல், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் என்னை பத்தி பாரு எழுதிருக்குன்னு அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? விவரமா காமிச்சாரா. ஆனா அதே பைபிள் அவங்களும் படிச்சவங்க தான். ஆனா வெளிச்சம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறாங்க, ஆனா வார்த்தையின் வெளிச்சம் இல்ல, வசனம் புரியல. காரணம் என்ன தெரியுமாங்க? நல்ல ஆழமா சொல்றேன் கேளுங்க. தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற அந்த அறிவு ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, அந்த வெளிச்சம், வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்ல. அதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரெவலேஷன் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றும் தம்மை குறித்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ரெஃபர் பண்றார் அவர். ஆமென். அலசி பார்க்கிற சொல்ற சீசன் சொல்ற, பாருங்க இதெல்லாம் என்ன பத்தி தான் எழுதிருக்கு, இதெல்லாம் என்ன பத்தி தான், இதெல்லாம் என்ன பத்தி தான், இதெல்லாம் என்ன பத்தி தான். அவங்க என்ன செஞ்சாரா? அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரா, கிளீனா வேர்ட் பை வேர்ட் என்ன செஞ்சாரா? அவரு விளக்கி காமிச்சாராம். ஹல்லேலூயா. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல என்ன செஞ்சாரா? காண்பித்தார். அவர் நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போய் சென்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். நல்லா கேட்டுக்கோ, யாருன்னே தெரியாம உள்ள கூட்டு உட்கார சொல்லுறாங்க. அந்த பாட்டுக்கு அர்த்தம் தான். ஹல்லேலூயா. யாருன்னே தெரில, ஆனா இவ்வளவு தூரம் பேசுவன்ட்டாரு. நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வயசானவர் எங்க போறாரு? இவரு எங்க இருட்டாக்குது, போவாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வந்து என் கூட இருந்து தங்கிட்டு காயில நம்மளாம் சேர்ந்து என்ன செய்யலாம், போயிடலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுக்கோங்க, உங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் உங்களை மாதிரிலாம் நீங்க நினைக்க கூடாது. நல்லா அதை நீங்க நினைச்சுக்கணும். உங்க லெவல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடலாம் வச்சுலாம் நீங்க உங்க கூட பேசுறவங்க பழகிறவங்களெல்லாம் வச்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்க நாலேஜ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி அவங்கள பார்க்கவே கூடாது. நல்லா புரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்க ஜோன்ல வச்சு பார்த்து சொல்றாங்க, நைட் லேட் ஆயிடுச்சு, இங்கே என்ன பண்ணு, தங்கிடு அப்படின்ட்டாங்க. உடனே இயேசுநாதர் பாரு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தங்குமடி உள்ள போயிட்டாராம் அவர். ஹல்லேலூயா. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் இயேசு என்ன செஞ்சாராம்? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? அப்பத்தை பிட்டு கொடுத்தாராம் அவர். ஆமென். அப்பொழுது அவர்களுடைய கண்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே, கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென். நல்லா கேளுங்க. இந்த அப்பத்தை எடுக்கிறாரு, இந்த சரீரத்தை என்ன செய்யறாரு? பிடுறாரு. பிட்ட உடனே அவங்களுக்கு தெரியுது இது வேற யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் அறிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, உடனே அவர் கண்களுக்கு என்ன செஞ்சார்? அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் ஆண்டவர் ரெண்டு தடவை சொல்ல வராரு, இனி நீங்க பிசிக்கலா என்ன பார்க்கணும்னு நினைக்க கூடாது, வார்த்தையின் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும்ன்றார் அவர். So read the Bible. ஆமென். வார்த்தையின் மூலமா அவரை பற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் எவ்வளவு வருதோ அவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பைபிள் வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடையாது. பைபிள் வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் சொல்ல போனா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகள் தான் ஒரு சபைக்கு ஆசீர்வாதம், ஒரு விசுவாசிக்கு ஆசீர்வாதம். அதன் மூலமா அவங்க கூட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவர் அப்பத்தை பிட்ட உடனே அவங்க கண்ணு திறக்கப்படுது. ஏன் அப்பத்தை பிட்ட உடனே அவங்க கண்ணு திறக்கப்படுது? ஏங்க கண்ணு திறக்கப்படுது? ஏன்னா அந்த ராபோஜன பந்தியில் அவர் சொன்ன வார்த்தை, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அது அவர் பிட்ட உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு தூரம் நம்ம கூட வந்தாரே அவர் உயிர் தெழுந்த இயேசு அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களை பார்த்து, இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு தாங்க சாத்தான் பயங்கர எரிச்சல் ஆயிடுவான். அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 6 நீங்க தொடர்ச்சியா வாசிங்களேன். இந்த ஒரு சுவிசேஷத்துக்கு தான் எதிர்த்து நின்னா இன்னைக்கு ராத்திரி அதே சுவிசேஷத்தை இந்த பரங்கி மலையில கர்த்தருக்கு முன்பாக நின்று சொன்ன பரலோகம் களி கூறும்படியாய்
பைபிள் சொல்லுதே, தேவ தூதர்களும் இதை பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். அதே சுவிசேஷத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. அவர் வந்த இடம், போன இடம், திரளான ஜனங்கள் அத்தனை பேரும் சொஸ்தமானார்கள். இன்னைக்கு நம்ம நடுவில் அவர் இருக்கிறார். அவர் ஒன்னு சொல்லட்டுமாங்க, தெரியாத பேசிட்டு போன அவங்க கூடவே கொஞ்ச தூரம் போனார். நான் சொல்றேன், அவரை நன்கு அறிஞ்சு தெரிஞ்சு அவரை விசுவாசிச்சு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்று நம்பி நம்ம பயணிக்கிற நம்ம வாழ்க்கையில அவர் தூரமா நின்று வேடிக்கை பார்க்க மாட்டாரு. அவர் நம்ம கூடவே கூட வர மாட்டாரு. நம்ம வாழ்க்கையின் நடுவில் நின்று நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு they knew that he was Jesus. ஆமென். உடனே இயேசு அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர், ஆமென், ஒரு அலையில சொல்லுங்க எல்லாரும். இப்போ லாங்குவேஜே மாறுது பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பிக்கை இல்லாத போது அவங்க பேசினது எல்லாமே அடி உத குத்து. இயேசு எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சடா, அவரை நம்பி நம்ம பின்னாடி சொத்து சொகத்தெல்லாம் இழந்துட்டு வந்தா கடைசியில் ஒண்ணும் இல்லாம அவர் நம்மை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாருன்னு புலம்பிட்டு வந்தவங்க இப்ப இயேசு உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க லாங்குவேஜே மாறிடும் பாருங்களேன். அவன் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, ஒரு அலையில சொல்லுங்க எல்லாருமே, பைபிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, ஆமென், வசனங்கள் இருக்கிற அவரை நமக்கு விளக்கி காண்பித்த போது, ஆமென், நம்முடைய இருதயம் நமக்குள்ளே ஒரு ஃபயர் ஆச்சம் பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அக்கினி பிடிச்சதாங்க அவங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா. இந்த பாட்டு பாட்டு தான் உங்களுக்கு அக்கினி வர வைக்கணும். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா அது ஒரு பங்கு இருக்கு. பாட்டு பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போது அதுல ஒரு பிரசன்னம் இருக்கு, அதுல ஒரு மகிமை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ரெண்டாவதா சொல்றேன் கேளுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர் விளக்கும் பொழுது, பைபிள்ல இருந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒரு அக்கினி நம்ம இருதயத்துல, ஆமென், அது கொழுந்து விட்டு எரியுமா. அது கொழுந்து விட்டு எரியுமா. அது என்ன தெரியுமா செய்யுமா? அது தேவையில்லாததெல்லாம் பட்சித்து, ஆமென், தேவையானவளை கொடுத்து, ஒன்னு சொல்லட்டுமா, அந்த இருதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குமா. அது ஒன்னு சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அவர் வரும் வரை இந்த இதய துடிப்பு நிக்கவே நிக்காது. இந்த இதயம் துடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் சாவதில்லை. நல்லதான் வாயை தரங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொன்னா விளங்க காட்டின பொழுது, டிஸ்கிரைப் பண்ண போது, எங்கள் நல்ல விளக்கி சொன்ன போது, ஆமென், நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது உங்க இருதயம் அனலா இருக்கணுங்க. இதுல இருக்கிற வெளிப்பாடுகளை சொல்லும் போது, ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா, இன்னைக்கு உங்கள் உள்ளான மனுஷ கண்ணை திறந்து வேதத்தில் சொல்லப்பட்டவர் யார் என்ற அந்த அறிவை உங்களுக்கு நீங்க ட்ரிகர் பண்ண போறது ஆண்டவர். இதுக்கப்புறம் தாங்க உங்க வாழ்க்கை நலமா இருக்க போகுது. சும்மா சர்ச்சுக்கு வரோம், ஏதோ ரெண்டு பாட்டு பாடுற உட்காரோம், அதே வார்த்தை கேட்டுட்டு எழுந்து போற கூட்டம் அது வேற கூட்டங்க. ஆனா சபை நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க வேற மாதிரி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. நீங்க விளங்க காட்டும் பொழுது, அவர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள வரும்பொழுது, உங்க இருதயம், உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைங்க, உங்க எதிர்காலம் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் கடந்து வரும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் பைபிள் சொல்லுது, அந்நேரமே என்னவாங்க, ஹல்லேலூயா, அந்நேரமே. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. அது அங்க என்ன போட்டுது, on that same day அப்படின்னு போட்டதுல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். படிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. within the hour, இங்கிலீஷ்ல போட்டு within the hour. பாத்தீங்களாங்க, on the same day அவங்க போறாங்க. ஆனா பேசின அந்த ஒரு மணி நேரம் இருக்குல்ல, பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அந்த ஒரு மணி நேரத்துல அவங்க இருதயமே டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்தாராம் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்நேரமே பைபிள் சொல்லுது, எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11
அவர்களோடு இருந்தவர்கள் கூடியிருக்க கண்டு இப்ப இவங்க சொல்றாங்க, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, ஆமென், வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அறிந்து கொண்டதையும் இவங்க விவரிச்சு பேசுறாங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்படி அவர்கள் பேசித்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே செஞ்சாரு, நடந்து போனார் அப்படின்னு இருக்கு. ஆனா 36ஆம் வசனம் நல்லா கேட்டுக்கோ. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க வெளிப்பாடு இல்ல, வசனம் தெரியல. ஆனா இங்க வெளிச்சம் வந்த உடனே இயேசு நடுவுல நின்று சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக, இன்னும் கூட நம்மள பாருங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்னு. ஆனா நமக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படல. இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற நமக்கு எந்த அடையாளமும், ஒரே ஒரு அடையாளம், பரிசுத்த வேதாகமம், நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரை விசுவாசிக்கிற அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அடையாளத்தை காட்டி கூட சிலருக்கெல்லாம் எவ்வளோ நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் என்னை தொட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. என்னை touch me and see. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே. நான் பிசிக்கலா உயிரோடு வந்து நிக்கிறேன், நம்புங்க, பாருங்க, கை கால்லாம் பாருங்க காட்டுறார், விழாவெல்லாம் காட்டுறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன்றார் அவர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமையின் பிரசன்னம் நம்ம சரீரங்களே அவர் தொட்டு சுகமாக்குகிறார். அவர் நம்ம சரீரங்கள்லாம் ஆரோக்கியமாயிட்டே இருக்கு, நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எதை இந்த சரீரத்தால் சாதிக்க முடியலையோ அதை எழுந்து சாதிக்கிற ஆற்றலையும் பலனையும் இந்த சரீரத்திற்கு இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக கர்த்தர் நமக்கு 1000 மடங்கு பலனை தருகிறார். அவர் ஹல்லேலூயா. தம்முடைய கைகளையும் கால்களையும் சீஷர்களுக்கு அவர் காண்பித்தார். அவர் ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க, பிரமிச்சு நிற்கிறாங்க. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் சென்றார் இயேசு. அப்பொழுது அவர்கள் பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி சாப்பிடுறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ, அப்ப பரலோகத்தில் எப்படி இருக்கிறார்? பிதாவுக்கு முன்பாக எப்படி தெரியுமா இருக்கிறார்? அவர் மாம்சத்தில், நம்மை போல மாம்சத்தில் பிதாவுக்கு முன்பாக, அவர் பிதாவின் முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் தோலையும் எலும்பையும் உடையவராய் மனுகுலத்திற்காக மனுஷ சாயலாக வந்தவர் பிதாவுக்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பயப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, எபிரேயர் 8 வாசிக்கும் போது அவர் முக்கியமான ஆசாரியத்துவத்தை அடைந்திருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்க பாவத்துக்காகவும் அவங்க பாவத்துக்காக என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இவரோ நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே பலியாய் சிலுவையில் பலியானார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், இனி பிசிக்கலா நீங்க என்ன பார்க்க முடியாது. ஆமென். உங்க மாம்ச கண்ணில் நீங்க பார்க்க முடியாது. ஆனா அந்த வேதத்தை வாசிக்கும் போது உங்க ஆவிக்குரிய கண்களை நான் திறப்பேன், இதன் மூலமா என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார் அவர். இதனால நீங்க பைபிள் படிக்கும் போது இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு. உங்க சரீரங்கள் இருக்கிற கண்கள், 2வது மாமிச கண்கள்ல, 2வது ஆவிக்குரிய கண்கள்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். அவர் ஒரு டிவைன் ஹீலிங்கை கர்த்தர் தரார். நம்ம கண்கள்ல கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்? வசனத்தின் மூலமாய் நம்முடைய தேவன் யார் என்ற அந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் ஹல்லேலூயா. அவைகளை அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் இயேசுக்கு கொடுத்தார்கள். அவைகளை இயேசு வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, அல்லேலூயா சொல்லுங்களா, அவர்களை நோக்கி, ஆமென். லிசன், இப்ப 12 பேருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க, 11 பேருமே
மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் செய்த தற்காலிகமா வந்தவர் அல்லங்க. செய்தது எதர்ச்சியா வந்தவர் கிடையாது. இயேசு பிறக்கும் முன்பாகவே, மரிக்கும் முன்பாகவே, உயிர்த்தெழும் முன்பாகவே அவர் தம்மை பற்றி எழுதியதெல்லாம் உண்டு என்று சொல்லிவிட்டு தான் இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் முடித்தார் அவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மை தெரியும். ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்பாக தம்மை பற்றி தீர்க்க தரிசன வாக்கியங்களை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அவர். அதனால நீங்க என்ன பார்க்கணும்னா இனி பிசிக்கலா பார்க்க முடியாது. through the Bible, through the word of God. வார்த்தை மூலமா தான் நீங்க பார்க்க முடியும். வசனத்தின் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். என்ன பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னா இனி நீங்க பிசிக்கலா என்ன பார்க்க முடியாது. இனி நீங்க பைபிள் படிக்கும் போது என்ன பார்க்க முடியும்ன்றார் ஆண்டவர். பாருங்களேன், எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. மோசே நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள். ஆமென். சங்கீதம் 22 எதை காட்டுதுங்க? இயேசுவினுடைய மரணம். சங்கீதம் 109 எதை காட்டுது? இயேசு யூதாஸ் காட்டி கொடுப்பது. ஆமென். இப்படி பல சங்கீதங்கள்ல இயேசு பத்தி எழுதி வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பரிசுத்த மனிதர்கள் எழுதினார்கள். அதெல்லாம் பார்க்கணும். சும்மா படிக்கும் போது, ஆவியானவர் இல்லாம நீங்க பைபிள் படிக்கும் போது இந்த பைபிள் உங்களுக்கு புரியாது. இன்னொன்னு, ஆவியானவர் இல்லாம நீங்க என்ன செய்தி கேட்டாலும் அந்த செய்தி கேட்டு வீட்டுக்கு போய் திரும்ப உங்க கவலை, உங்க கஷ்டம், உங்க பாரம், இதாயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண தெரியல, ஒரே கவலையா இருக்கிறேன், ஒரே துக்கமா இருக்கிறேன், ஐ எம் நாட் குட், நல்ல மூட்ல இல்லை நான், எனக்கு ஒரே பிரச்சனை, இதெல்லாம் நீங்க ரீகலெக்ட் பண்ண காரணம்னு கேட்டாக்கா வார்த்தை உங்களுக்குள்ள நிக்காது. ஏன்? அந்த வார்த்தை அந்த சரீரம் ஓட்டையான பாத்திரமா இருப்பதால் எவ்வளவு ஊத்தினாலும் அது வெளியே ஓடிடுது. நின்று வேலை செய்யற அளவுக்கு அங்க ஆவியானுடைய பிரசன்னம் இல்லை. இயேசு தெளிவா சொல்லிட்டார், இனி நீங்க யாருமே என்ன மாம்சத்துல பார்க்கணும்னு நினைச்சா முடியாது, இனி பைபிள் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும்ட்டார் அவர். அதுதான் பைபிள் சொல்லுது. இயேசு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்போ 45, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை, சிந்தனையை கட்ட விழ்த்தார் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் மனைவி செத்துறம்பா, ஆமென், நீ என்ன, நீ அழவே கூடாதுன்றார். அப்போ ஜனங்க கேட்பாங்க, என்ன உன் மனைவி செத்துட்டா நீ அழாம இருக்கிறேன்னு. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லணுமா, நீங்க செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தேசத்தில் இப்படி நடக்க போது, நீங்களும் அழாம குவைட்டா இருக்கணும்னு நான் ஆண்டவர் சொன்னபடி அன்னைக்கு சாயங்காலம் அவன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவன் ஒய்ஃப் எசேக்கியேல் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் படிச்சு பாருங்க. அந்த மனைவி இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஜனங்க வந்து கேட்குறாங்க, இது யாருக்குங்க புரியும்? இது யாருக்கு புரியும் நினைக்கிறீங்க? மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை புரியாது. ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தான் பைபிள் வசனம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இன்னைக்கே கிறிஸ்தவத்தில் சரியான வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம்னு கேட்டாக்கா, உள்ளான மனுஷ கண்கள் மூடப்பட்டு இருக்கு, மாம்ச கண்ணு திறந்திருக்கு. இன்னைக்கு உள்ளான அந்த மனுஷ கண்ணை சாத்தான் திரை போட்டு மூடி வச்சிருக்கிறானா, அந்த திரையை ஆண்டு சிலுவையில் கிழிச்சாராம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க கண்ணு திறக்கணும். அப்போது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏதோ சர்ச்சுக்கு ஒரு நாள் வார்த்தை கேட்டு எழுந்து போயிட்டு இல்லைங்க. நீங்க ஒவ்வொரு நாள் இந்த பைபிளை வாசிக்கும் போது இதில் இருக்கிற ரெவலேஷன், வெளிப்பாடுகள் உங்களுக்கு நல்லா தெரியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, வசனம் தேர்து, சத்தியத்தை அறியணும்னா நம்முடைய கண் திறக்கப்படணும், சிந்தனை திறக்கப்படணும். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி, நல்லா கேளுங்க, எழுதி இருக்கிறபடி எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. என்னவாங்க?
எழுதி இருக்கிறபடி. ஆமென். என்ன அழகான வார்த்தைங்க அது. கிறிஸ்து மூன்றாம் நாளில், இதுதான் ஆரம்பத்திலேருந்தே அவங்க சொல்லிட்டு வராரு. ஆனா அவங்களுக்கு புரியவே, அவர் இதை சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து பேதுரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. பேதுரு அப்செட் ஆயிட்டு என்ன பண்றாரு, தனியா சீசன் இயேசு கூட்டு போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு என்ன நேரிடக்கூடாது ஆண்டவரே, வானப்பா உங்களை போய் சிலுவையில் வச்சிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் பந்தவா வாழ்ந்து நிற்கிறோம், நாங்கள் எங்களை பார்த்தாலே பயப்படுறானுங்க, நீ பேய் ஓட்டினா பேய் ஓட்டு, குருடம் பார்க்குறான், செவனை கேட்குறான், என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக நிற்கிறானுங்க உங்களை பார்க்குறதுக்கு. நான் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறேன். நான் இந்த நேரம் பார்த்து உங்களை சிலுவையில் ஆணி அடிச்சு தொங்க விட்டு கட்சியில் நீங்கள் செது போயிடுவோன்னு சொன்னால், கட்சியில் நாங்கள் என்ன பண்ணாண்டவரே, ஊரில் எங்களுக்கு மதிப்பில்லாத ஆகிடும், ஏற்கனவே எங்கள் மேலே பல பேர் காண்டாகிறான், நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ எங்களை பிறந்துருவாங்க, அதெல்லாம் வான ஆண்டவரே அப்படின்றான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், டே மாம்ச புத்தி உள்ள அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னாரு. மாம்ச புத்தி உள்ளவனெல்லாம் ஓர் சைத்தான் அப்ப கெட் அவுட்னார் ஆண்டவர் அவனை பார்த்து. ஏன்? அவனுக்கு ஃப்ளஷ் மைண்ட் இருக்கு. தேவ சுத்தம் வேற, தேவ ராஜ்யம் வேற. நான் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னார் அவர். இவன் தன்னுடைய மாம்சத்துக்கு பேசுறா. இந்த பைபிளை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன பங்கு இருக்குன்னு, உங்களுக்கு என்னென்னலாம் பிளஸிங் வச்சிருக்கிறாரு இதுலன்னு உங்க கண்ணு திறந்தாதான் நீங்க பார்க்க முடியும். அது திறந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அதன்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க ஹல்லேலூயா. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு நீங்க தான் விட்னஸ் அப்படின்னார். எதுக்கு விட்னஸ் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு நீங்க தான் சாட்சினார். இன்னைக்கு சபா உங்களை பார்த்து சொல்றார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. அவங்களாம் மரித்த ஆண்டு சமூகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நானும் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாட்சியம் எப்படிப்பட்ட சாட்சியம் நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவர்களை கொண்டு செய்ததை கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்வார். அவர் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு பயங்கரமானவர்களை கர்த்தர் செய்வார். அவர் அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்தவைகளை எல்லாம் உங்களை கொண்டும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நாமத்தை சொன்னா ஏங்க இன்னைக்கும் பிசாசுகள்லாம் ஓடுது, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நாமத்தை சொன்ன வியாதிகள் சுகமாகுது. ஏன் தெரியுமாங்க? அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொன்ன இன்னைக்கும் பிசாசுகள் நடுநடுங்குது. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உங்க பிள்ளைங்க தலை மேல கையை வச்சோ, உங்க தலை மேல கையை வச்சோ, இல்ல உங்க மனைவி மேலேயோ உங்க புருஷன் மேலேயோ எப்படி உங்க தலை மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும் போது, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பரலோகத்துல பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார் அவர். அதனால தாங்க என் ஜெபத்துக்கு பதில் வருது. நம்ம ஜெபத்தை முடிக்கும் போதெல்லாம் ஒரு நாமத்தை சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஏங்க இயேசுவின் நாமத்தை நம்ம அப்ளை பண்றோம்? ஒன்னே ஒண்ணுதான், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என் ஜெபத்துக்கு பிதாவின் பதில் கேட்டு வாங்கி கொடுப்பார். அவர் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன நீங்க பார்க்கணும்னா இனி பிசிக்கலா பார்க்க முடியாது. நான் பிதா கிட்ட போறேன். பைபிள் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும், வசனத்தின் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஜான் 5:45, 46, 47 இப்படி சொல்லுது பாருங்க. யோவான் 5:45, 47, 46, 45 பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையே, ஏன்னா அவங்க எல்லாம் மோசையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. எங்க மோசை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், எங்களுக்கு மோசஸ் தான், நீ கிடையாது அப்படின்றாங்க. நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீங்க. அப்படின்னா அவன் என்னை பற்றி தான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறான்றார் அவர். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மோசஸ் நீ நியாயப்பிரமாணம்ன்றல, அந்த நியாயப்பிரமாணமே என்னை பற்றி தான்ப்பா சொல்ல வருது. லேவியராமத்து 5 விதமான பலி, அது என்னை பற்றி தான்ப்பா சொல்லுது. நான் தான்ப்பா உங்க சகோதர நடுவில் ஒத்திருக்கதர் செழுமை பண்ணுவேன்னு சொன்ன, அது நான் தான். என்னை பற்றி தான் உங்க மோசஸை சொல்றாரு. உங்க மோசஸை நம்பினீங்கன்னா என்னை நம்புவீங்க. ஆமென். இப்போ சொல்றேன்,
நான் இல்லை, உங்க மோசஸே ஒரு நாள் உங்க மேல எழுந்து குற்றம் சாட்டுவார். என்ன தெரியுமா? இவர் வந்தாரே, இவரை ஏன் நீங்க நம்பல அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அவன் எழுதின வாக்கியங்கள் நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி? அப்போ இந்த பைபிள்ல இவ்வளோ எழுதி கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதன் மூலமா நம்ம அவரை தெரிஞ்சுக்க விரும்பல, நம்ம அவரை பார்க்க விரும்பல. இதுல சொப்பனத்துல பார்த்தேன், தரிசனத்துல பார்த்தேன் உங்ககிட்ட யாருன்னா சொன்னா நீங்க எப்படி நம்புவீங்க? நம்ம எதை நம்புறோம்? நம்ம எதங்க நம்புறோம்? மோஸ்டா எதை நம்புறோம்? நம்ம நேற்றிரவு தூங்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே வந்து இறங்கினார் அப்படின்னா அவள் தான். இது வரைக்கும் சார்ல எப்படி இருந்தவன் இப்படி வந்துடுவான். ஏன் சொல்லு? சொப்பனத்தில் ஐயாவுக்கு வந்துட்டார் அப்படின்னு மணி அடிக்குது பார். இது வரைக்கும் பிரசந்த் இப்படி உட்காந்து கேட்டு வந்துருப்பான். ஹாயா அடே தப்பு இல்லை, கேளுங்க, நான் சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் இப்படி கேட்டிருப்பாங்க. நேற்றிரவு ஆண்டவர் தரிசனத்தில் இறங்கி அந்த இடம், அந்த நான் இருந்த அறை முழுது ஒரே பிரகாசம் வந்தால் தான் அப்படியே முன்னாடி நின்றுவான். ஜபம் முடிச்சோடனே அவர்தான் ஃபர்ஸ்ட் போய் நின்று ஜபம் பண்ணிக்குவார். ஏன் சொல்ல? இயேசு பார்த்துட்டார்ல அவரு. என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, என்னை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்ட்டார் அவர். அவ்வளவு மகிமையானவர் அவர். அதனால தான் சொன்னேன், என்னை இனி நீங்க இப்படி பார்க்கணும்னு நினைக்காதீங்க, வார்த்தையின் மூலமா என்ன பார்க்கணும் நானே அப்படின்னாரு. வார்த்தையின் மூலமா பார்க்கணும்னா உள்ள ஒரு கண்ணு இருக்கு, அது திறக்கப்படணும். அந்த கண்ணு க்ளோஸ்ல இருக்கக்கூடாது, அது ஓப்பன்ல இருக்கணும். அது ஓப்பன்ல இருந்தா உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நிறைய கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? சர்ச்சுக்கு வருத்தில்ல, அதனால கிடையாது. இல்லை, அதெல்லாம் ஒரு பங்கு இருக்கு. ஆராதிக்கலை, ஆமாம் உண்மை, அது ஒரு பங்கு இருக்கு. ஜெபம் பண்ணலை, இந்த எல்லாமே ஒரு சர்ச்சுக்கு வரத்தா இருக்கட்டும், ஆராதிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவர் தேடுறதா இருக்கட்டும், அவரை பற்றி தெரியாம நம்ம அவரை நெருங்கி பழக முடியாதுல்ல. ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம அவர்கிட்ட நம்ம எப்படி க்ளோஸாக பழக முடியும் சொல்லுங்க? கேட்ட அந்த வால் தான் நம்ம. ஆமா தானே? பூனை சோர் மதில் மேல் நிற்கிற மாதிரி தான் நம்ம பழகி பேசிட்டு இருப்போம். கிட்ட போலாமா வேணாம், போலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஆனால் கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம குழந்தையிலேருந்து பிறந்து வளர்ந்து வாலிப வயசில் என்னென்ன தவறுகளை செஞ்சோம், என்னென்ன பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம், எல்லாம் மொத்த கதையும் சொல்லியிருப்போம். ஏன் தெரியுமா? அவங்கள நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க நம்ம உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படின்னா இயேசுவை இன்னும் சரியாக தெரியாததுனால தாங்க சரியாக சர்ச்சுக்கு போக முடியல, சரியாக வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, வீட்டில் உட்காந்து 4 பாட்டு பாட முடியல. இயேசு யாருன்னே தெரிலங்க. ஏன்னா பைபிள் மூலியமா அவங்க பார்க்கவே இல்லைங்க இயேசுவை. கண்ணு மூடி இருக்குங்க. கண்ணு திறந்துருந்தா அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, வீட்டில் இருக்க முடியாதுங்க. பலவீனம் ஒரு காரணமா இருக்கவே முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? பலவீனம் ஒரு காரணம்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே பரலோகம் ஏற்றுக்கொள்ளார். பைபிள் சொல்லுது, அவரை தொட்ட யாவனும் சொஸ்தமானார்கள் அப்படின்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? என்ன அர்த்தம்? அத்தனை பேருமே நோயாளிங்க, அத்தனை நோயாளியும் அந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறான். நம்ம ஊர் நோயாளிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஒருவர்னு. எப்படி? அதான் உடம்பு நோவு நல்லா மாட்டேங்குது. எங்க நல்லா இல்லை, வெளிச்சம் இல்லை. அதான் பாரு, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அந்த அம்மா வந்து சொல்றாங்க இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. தேவதூதன் வந்து சொன்னாங்க இயேசுவை காணன்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்க எதை பற்றி தான் பேசிருக்கிறாங்க? இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களை பிசாசின் கையிலிருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க விடுதலை ஆனீர்கள், நீங்க முற்றிலுமா பிசாசின் விடுவிக்கப்பட்டுட்டீங்க. இனி நீங்க எழுந்து சுதந்திரிக்க வேண்டியவைகளை ஜபத்தின் மூலமா, பாடல் மூலமா, வார்த்தையின் மூலமா நீங்க சுதந்திரிக்க வேண்டியவைகளை நீங்க சுதந்திரிக்க முடியும்னு சபை சொல்லி தருது. ஆனா இன்னும் கூட நம்ம அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்க. எங்க வீட்டில் அது சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஒழுங்கில்லை, அது ஒழுங்கில்லை. உன்னை சுத்தி நம்ம சுத்தி எதுவுமே ஒழுங்கு கிடையாதுங்க. இந்த பூமியே ஒழுங்கின்மையும்
ஆமா, ஒழுங்கின்மை வெறும் அதுல கர்த்தர் உண்டாக்குனார். மறுபடியும் மனுஷன் என்ன பண்ணா? கவுத்துட்டான். திரும்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப திரும்ப அந்த பூமியில் என்னதான் இருக்கும்? இங்க நீங்க ஒழுங்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதை நீங்க செட்டில் பண்ணணும்னா ஒரே வழிதான், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏன் தெரியுமா? வார்த்தையினாலதான் கர்த்தர் பூமியை ஒழுங்கு பண்ணார். அவர் நல்லா கேட்டுக்கோங்க, வார்த்தையினாலதான் இந்த பூமியை செட்டில் பண்ணார். அவரு திரும்பவும் தனிப்பட்ட குடும்பத்தை வாழ்க்கைய நீங்க ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா வசனத்தின் மூலமா தான் முடியும். வசனத்துல வர வெளிப்பாடால தான் முடியும். வசனத்தை நீங்க படிக்கும் போது அதுல வெளிச்சம் கிடைக்கணும் உங்களுக்கு. அவங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடுறாங்க, இயேசு செத்து போன கதையை பேசுறாங்க. ஆனா இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஆனா இயேசு மரிச்சு போயிட்டான்னு பேசுறப்போ இயேசு கூட சேர்ந்து நடந்து போனார். ஆனா இயேசு உயிரோடு இருக்கிறாரு பேசுறப்போ அவங்க நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னார் அவர். ஹல்லேலூயா. அர்த்தம் வித்தியாசம் இருக்குங்க. அங்க ஒண்ணுமே சொல்லல. ஏன்பா கவலைப்படுறீங்கன்னு கேட்டார் அவர். கேட்டதுக்கு நடந்த சங்கதிகள் எல்லாம் சொல்றாங்க. இங்க இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே நடுவுல வந்து நின்ட்டாராம். ஒரு அல்ல சொல்லு, அவன் கூடவே நடந்து வந்தாராம். இப்போ நடுவுல நிக்கிறாராம். உங்க வீட்டுக்கு நடுவுல இயேசு நிக்கிறனா, ஆமென். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம்தான் உங்கள் ஆச்சரியமான பாதையில் நடத்தும் உங்களை. So read the Bible, ஆமென். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது சில ரகசியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை கர்த்தர் உங்க கூட பேசுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு? என்ன பேசினார் ஆண்டவர்? வீட்டுக்கு போய் சொல்லுகிறேன் ஐயா. ஏசாயா 5:13 சொல்லுது பாருங்க. ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், ஜபம் இல்லாததினால், வேத வாசிப்பில்லாதது, உபவாசம் இல்லாததினால், 40 நாள் உபவாசம் இல்லாததினால் சொன்னாராங்க. என் ஜனங்கள் இன்னைக்கும் நிறைய பேர் கட்டுலுகிறாங்க. ஆமென். அதனாலதான் யார் கட்டு உடைப்பான்னு தேடினுகிறாங்க எல்லாருமே. அந்த ஐயா வரான், பயங்கரமான கட்டு உடைப்பாரான் அப்படின்னு. அது என்ன கட்டோ, அது ஆண்டவர் தான் வெளிச்சம். அதுதான் அது அந்த விசுவாசிக்கும் அந்த பாஸ்டருக்கும் தான் தெரியும். உலகத்தில் வர யாருக்குமே அந்த லாங்குவேஜே புரியாது. அதே சைத்தான். ஆனா என் பைபிள் சொல்லுது, என் பூலோகத்தில் எவைகளை என் நாமத்தினாலே கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்ட அவிழ்த்துருவேன்றார். அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அது டச் பண்ணிட்டோம். அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்கும் போது, அதனோட பேசேஜை நீங்கள் படிக்கும் போது அவர் எப்படி திரும்ப அவங்க சொல்லுவார். அந்த அந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன திரும்ப இருக்கும்? ஆண்டு சொல்லுவார், உன் சகோதரனோட பிரச்சனைன்னு வச்சுக்கேன். ஆமென். அப்போ நீ காம்ப்ரமைஸ் ஆயிடுன்றார் அவர். ஆமென். நீ காம்ப்ரமைஸ் ஆயிடுன்றார். நீ போய் காம்ப்ரமைஸ் ஆகி அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை, அது ஆண்டுருக்கு அவனுக்குள்ள வெளிச்சம். நீ காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சிக்கணும். அந்த முயற்சிக்கு ஒத்து வரலன்னா ஆண்டு பார்த்துக்குவார். ஆனா ஒத்து வந்துட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் வரும். ஒத்து வரலன்னா அது கர்த்தர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, நீங்கள் பூலோகத்தில் எவைகளை, ஏன்னா பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா தான் கர்த்தர் அற்புதமே செய்வார். அவர் கட்டவிழ்க்கப்படும். சிம்சோனை கட்டினாங்களாமா? யார் அவுத்து விட்டது? நோ. இப்ப இருக்கிற ஆள் ஒரு பாஸ்டர் வர வைக்கணும். பிஷப் ஐயா வரணும். வந்து சக்க தாரலா தூனா மக்காலாம் தான் இது என்னத்த இது? ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆவி வந்துடும். அதுக்கு கிடையாதுங்க. கிறிஸ்துவம் கெட்டு போயிருக்கிறோம். வசனம் தெரியலங்க. என் ஜனங்கள் ஏன் கட்டுக்கு போறாங்க தெரியுமா? சரி, உங்க பாஷையில கட்டு. ஏன் கட்டுக்கு போறாங்க தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் கட்டுக்குள்ளாகிறார்கள். ஆமென். அதே இன்னொரு வசனம் ஓசியா 4:6 கொடுப்பா. ஓசியா கொடு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அங்க சிறைப்பட்டு போகிறார்கள், பாண்டேஜ் கொள்ள போறாங்க. இங்க நல்லா கேளுங்க,
இந்த பைபிள் படிக்கும் போது இதுல இருந்து ஒரு வெளிச்சம் வராம, அவர் யார் என்ற அறிவு வராமல் இருக்கிற எல்லாருமே நம்பர் 1 கட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்பர் 2 அப்படியே ஒண்ணுமில்லாம அந்த குடும்பம் அப்படியே இறங்கி போய் டெமாலிஷ் ஆயிடும். அப்படின்னா எப்படின்னா எல்லாரும் மாதிரியும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிடறாங்க. எக்ஸ்ட்ராடினரி லைஃபே அங்கே இல்லை. ஏன்னு கேட்டாக்கா தேவனை பற்றின அறிவு அங்கே இல்லை. நீ அறிவை வெறுத்தாய் என்றார் பாரு ஆண்டவர். என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவை. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு வரணும்னா இந்த டாக்குமெண்ட்டை நீங்க நல்லா படிக்கணும். உட்காந்து யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம். நிறைய நேரம் செலவு பண்ணணும் உட்காந்து. ஆனா உங்களுக்கு இதை படிக்க தான் நேரம் கொடுக்க மாட்டான். அந்த அலுவல் இந்த அலுவல் ஆமே. ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆயிராதபடிக்கு நானும் உன் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, நான் உன் ஆசாரியனை வச்சிருக்கிறேன். என் ரத்தத்தால கழுவப்பட்ட நீ யாரா இருக்கிற? ராஜா, ஆசாரியன். ஆசாரியனை தள்ளிடுவேன் ஆண்டவர். ஏன்னா உனக்கு என்ன இல்லை? பைபிள் வாசிக்க விருப்பம் இல்லை. வாசிச்ச அதுல இருந்து உனக்கு அவர் யார் என்ற அறிவு உனக்கு வரல. சொல்றாரு பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நம்ம பைபிள் நல்ல கண்ணு இருக்கும் போதே பைபிள் படிக்கணும். இப்பெல்லாம் பாருங்களேன், 100 வயசானாலும் நல்ல பவர் கிளாஸ் தராங்க. இப்ப எல்லாமே சூப்பர் கண்ணாடிலாம் தராங்க. சர்ஜரில இப்ப நல்லா பண்றாங்க. இங்க இருக்கிற யாருக்கு கண் சர்ஜரி வராதவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. உங்க கண்ணெல்லாம் நல்லா இருக்கட்டும். ரோட்ல போறவங்கலாம் பார்த்துன்னு யார் எந்த வீட்டில் உட்காந்துக்கிறாங்க, எங்க போறாங்க வராங்க பார்த்துன்னு உங்க கண்ணெல்லாம் நல்லா இருக்கட்டும். இதுக்குதான் முக்கால்வாசி பேர் கண்ணை வச்சுனுக்கிறாங்க. மூக்கு நல்லா மோப்ப முடிச்சுட்டு எந்த வீட்டுல என்ன கொழும்பாவது. நீ உன் தேவனுடைய வேதத்தை. நான் என்ன பண்றேன்? ஒன்றும் இல்லை, உன் பிள்ளைங்களை மறந்துடுறேன்றாரு. எப்போ கப்புக்கு நாய் போச்சு எனக்கு. அப்புறம் நிறைய பேர் பிள்ளைங்களை மறந்துட்டு பாரு ஆண்டவர். பைபிள் படிக்காத பிள்ளைங்கள்லாம், பைபிள் வாசிக்காதங்கிறான் பாரு, அவன் பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டு பாரு ஆண்டவர். இதுக்கு மேலே அந்த குழந்தைங்களை எந்த பைபிள் பச்சாதான் ஆச்சு. அதுங்க தேரம் இல்லைன்னா அதுங்களும் போட்டுக்கோங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இந்த வேதத்தை எழுதி முக்கியப்படுத்தி கொடுத்தனா, ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா? அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். நான் பைபிள் எழுதி கொடுத்தேன், அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு எப்ப பார்த்தாலும் பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி, படிக்கிறது தான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு அப்படியே காலத்தை கடத்திட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க, வேஸ்ட் ஆயிடுறாங்க. இயேசுநாதத்தை உயிர் தெழுந்து வந்த உடனே ஏன் நம்ம பைபிளை ரெஃபர் பண்ணாரு? இதுக்கு மேல நீங்க யாரும் பிசிக்கலா பார்க்க முடியாது, வசனத்தின் மூலமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும்ட்டார் அவர். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 18 வசனம் தாவீது சொல்றார் பார். 119:18. எல்லாரும் பட்டு ஸ்கிரீன் பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்ணை திறந்து விடுங்கப்பா. அப்படியே கண் தெரியாதுங்கிறார் அவரு. தாவீதுனா கண் தெரியாதவரா அவரு? நல்லா கண்ணு தெரியும் அவரு. அவர் உள்ளவரை கண்ணை திறந்து விடுங்க. நான் சும்மா பைபிள் படிக்கிறது வேற, ஆனா என் மனக்கண்கள் திறந்து நான் பைபிள் படிக்கிறது வேற. நான் சும்மா நான் பைபிள் படிச்சு முடிச்சு எடுத்து வைக்கிறது வேற, ஆனா இதில் இருக்கிற சத்தியத்தை நான் புரிஞ்சு படிக்கிறது வேற. இதுதான் கர்த்தர் நமக்கு தரணும். இது இருந்தா ஒரு வீடு ஆசீர்வாதம் ஆயிடும். நீங்க எல்லாரும் நினைச்சுன்னு ஒரே மாதிரிலாம் நீங்க பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரியவருங்க. வசனத்தின் மூலமா தான் நீங்க இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்கணும்னா நீங்க வசனம் பார்க்கணும். தாவீது சொல்றார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா, ஓப்பன் மை ஐஸ் என்றார் அவர். இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணையும் நீங்க திறந்து விடுங்கப்பா. நான் எத்தனையோ முறை அந்த பைபிள் படிச்சிருக்கிறேன்,
ஆமென். இந்த முறை படிக்கும் போது எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. 24:15 சொல்லுது, அவங்க பேசக்கூடாததை பேசினப்போ இயேசு பற்றி தான் பேசினாங்க, தப்பா எதுவும் பேசல. ஆனா அவங்க இயேசு மரித்ததை பத்தி கவலைப்பட்டாங்க. கூட நடந்து போனார், அவன் ஆசீர்வதிக்கல. ஆனா இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பேசினப்போ அவர்களை தேவன் ஆசீர்வதிச்சார். அவர் ரெண்டாவது ஆசீர்வாதம் நம்ம கொடுத்தாரு, இந்த வேதத்துள்ள ரகசியங்களை பார்க்கும்படி அவன் கண்ணை திறந்து விட்டார் ஆண்டவர். ரெண்டாவது, அவரையும் பார்க்க கிருபை செய்தார் ஆண்டவர். நாலாவது, இருதயம் கொழுந்து விட்டு இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாருங்க. லாஸ்டா ஜான் 5:39 கொடுங்க. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ரிசர்ச்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. ரிசர்ச் பண்ணணுமா நீங்க எல்லாருமே? ஹல்லேலூயா. சர்ச் பண்றது வேற, ஆமென். ரிசர்ச் பண்றது வேற. சர்ச் பண்றது என்ன தெரியுமா அர்த்தம்? காணாம போன உடனே நம்ம கண்டுபிடிக்கிறது. ரிசர்ச் என்ன தெரியுமா அர்த்தம்? காணாம போனதுல இருந்து எதெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. அப்போ நமக்கு தேவை ரிசர்ச் பண்ணணும். நம்ம இது நம்ம கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு, இதை உட்காந்து நல்லா என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணுமா? அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் இவைகளே. அவர் யார்னு சாட்சி கொடுக்கிறது என்ன தெரியுமாங்க? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற அந்த அறிவை கொண்டு வருது கர்த்தருடைய வார்த்தை தான். அதான் உங்க மனக்கண்ணை கர்த்தர் திறக்கணுங்க. அதுக்கு நீங்க பைபிள் படிக்கணும். நீங்க இன்னைக்கு சொல்றேன், இந்த பைபிளை எழுதி கொடுத்திருக்கிற பிரகாரமாகவே படிக்கிற, ஆமென், தியானிக்கிற, அதில் இருக்கிற வெளிச்சம், வெளிப்பாடு, ரகசியங்கள். எத்தனை பேருக்கு இந்த பைபிள் படிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா நீங்க பார்த்துருக்கிறீங்க. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அக்னியா உலாவரான்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நீங்க நடப்பீங்க. நம்ம எல்லாரும் எழுந்தன ஆண்டு சமூகத்தில்